அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பூனரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை என பல்வேறு வகையான பணிகளில் நிறைவாகவே வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி எளிதில் வரப்போகிறது. உங்களுடைய தனி திறமைக்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. முதலீடுகளை உயர்த்துவதோடு பல பணிகளை திறன்படவும் திட்டமிட்டு சிறப்பாகவும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி ஒன்றும் விரைவாக உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக எதிர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியனும் மிக வலுவாக 14ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இல் வலம் வரக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து வலம் வருகிறார். அதற்கு பிறகு 14ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் உச்சம் பெறுகிறாருங்க. இது நிறைவான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் விலகுவதோடு முன்னேற்றமும் விரைவான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக வலுவாக விரயம், ஜென்மம் மற்றும் தனம் என 3 இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருந்தாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அதற்கு பிறகு தேய்பிறை சந்திரனாக மாறினாலும் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறார். நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிறைவான வெற்றி உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 12ஆம் தேதி அன்று பௌர்ணமி தினத்தில் முழு நிலவாக குருவிற்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை பிதுர்காரகனாகிய சூரியனும் மாதுர்காரகனாகிய சந்திரனும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகின்றன. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சிக்கக்கூடிய வகையில் வித்யாகரகரான புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வலம் வருகிறார். 11ஆம் தேதி முதலே 6ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமருகிறாருங்க. காலச்சக்கரத்தில் 3, 6 இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்திற்கு வருவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான மறைமுகமான தொல்லைகள் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த
சந்தித்து பல நல்ல காரியங்களை உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மங்களகரமான பல சுப நிகழ்வுகள், விதமான காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும். வயல் சார்ந்த பணிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை கூட விலக்கி சரியான முறையில் சுதாரித்து கொண்டு சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே வருமானமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை இந்த வேளையில் மங்களக்காரகன், உத்வேகக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே அஷ்டமஸ்தானத்தின் இறுதி நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டாருங்க. எனவே பாக்கியஸ்தானத்தின் நட்சத்திரத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் பல்வேறு வகையான நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விலக்கி நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் குருவின் அமைப்பால் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடும். அது மட்டுமல்லாது ராசியின் ராஜு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் நுழைந்து விட்டார். எனவே அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் இருந்து நிறைவாக கிடைக்கிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் போன்றவை சிறப்பாக கிடைக்கும். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் புதிய தொழில் ரீதியான பணிகளில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவும் இதையே உறுதிப்படுத்துகிறது. யோகஸ்தானமாகிய 6ல் ராகுவும் விரயத்தில் கேதுவும் இருந்தாலும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நன்மை நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.